ஹலோ பிகேபிஸ் லிட்டில் பார்ட் குடிப்பான சேனல் மெம்பர்ஸ் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் மொபைல் ஆப்போட நேம் வந்து கேஷ் பாண்டா கெட் ரிவார்ட்ஸ் மொபைல் ஆப். ஸோ இந்த மொபைல் ஆப்ல சிம்பிள் கேம்ஸ் இருக்கு, டாஸ்க்ஸ், ஆஃபர் வால்ஸ், ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷன் அப்படிங்கறத வச்சிருக்காங்க. நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு இது ஒரு வொர்த்தான மொபைல் ஆப்பா இல்ல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத ரொம்ப ஜெனுவினா நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வித்ட்ராயல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கறத செக் பண்ண போறோம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த கேஷ் பாண்டா கெட் ரிவார்ட்ஸ் மொபைல் ஆப் உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து கேஷ் பாண்டா கெட் ரிவார்ட்ஸ் மொபைல் ஆப். ஸோ இதை வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியது வந்து ரொம்ப ஃபேமஸான ரயோல் சாஃப்ட்வேர். 4.5 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அவுட் ஆஃப் ஒரு 61,000 ரிவ்யூஸ் பக்கத்தில் வந்து கிடச்சிருக்கு. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணும்போது 1 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட்ஸ் வந்து அச்சீவ் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ எனிவே அபவுட் திஸ் பர்டிகுலர் மொபைல் ஆப் ஆர் கேம் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது மார்ச் 2024 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக October 4, 2025 வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ கொஞ்சம் கீழே கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 4 ஸ்டார், 3 ஸ்டார், 2 ஸ்டார் ஆஸ் வெல் அஸ் 1 ஸ்டார் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நல்ல ஒரு ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து கோத்ரூ பண்ணும்போது இதில் உள்ள டாஸ்க் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பேமெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி அவங்க கொஞ்சம் ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 91 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இன்னொருத்தர் வந்து நல்ல ஒரு காசு சம்பாதிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து ஒரு 14 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்புக்கு வந்து 800 காயின்ஸ் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருந்தா 10 ரூபா கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ அதே இதுக்கு வந்து 1020 காயின்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக நமக்கு வந்து பணம் சம்பாதிக்கிற வழிகள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் இவங்க வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இப்போ ரீசெண்டாக செப்டம்பர் 2025 வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 295 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்கிறது வந்து பார்க்க முடியுது. ஸோ எனிவே கொஞ்சம் டீட்டெயில் ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணுவோம். ஸோ இதில் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து கோத்ரூ பண்ணும்போது ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு, 100% உண்மையான மொபைல் ஆப், பே அவுட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை, நிறைய டைம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும் இப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வந்து நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கிற வந்து பார்க்க முடியுது. சில பேர் வந்து தமிழ்லேயும் ரிவ்யூஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் கேம் கொஞ்சம் என்கேஜிங்காக போயிட்டுருக்கு இப்படின்னெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கிரிட்டிக்கல் ஆர் மொபைல் 1 ஸ்டார் ரேட்டிங் வந்து கோத்ரூ பண்ணும்போது முன்னால் அது ஒரு நல்ல ஒரு பர்டிகுலர் மொபைல் ஆப்பாக இருந்தது. பட் இந்த புது அப்டேட் வந்த உடனே எல்லாமே ஸ்லோ ஆகிட்டு, ஸோ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு காயின்ஸ் வந்து வரவே இல்லை இப்படியும் வந்து கொடுத்துருக்காங்க. போரிங்காக இருக்குது, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இப்படின்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சில பேர் ஷேர் பண்ணுது, நான் எல்லா டாஸ்க்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஆஃபர்ஸும் அவங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன், 8000 காயின்ஸ் பக்கத்தில் நான் எடுத்துட்டேன் ஒரு வாரத்துக்குள்ளே. 8000 அப்படிங்கிற வந்து 100 ரூபா. ஸோ வித்ட்ராயல் அப்படின்னு வந்து கொடுத்த உடனே 5 நாள் ஆகியும் எனக்கு நான் எதிர்பார்த்த அமௌண்ட்டு எனக்கு கிடைக்கவே இல்லை. கஸ்டமர் கேரை நான் காண்டாக்ட் பண்ணி பார்த்துட்டேன், அவங்க சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. ஸோ இது வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 36 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து டைம் கன்சியூமிங், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இது ஒரு வொர்த்தான மொபைல் ஆப் இல்லை இப்படின்னெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு காயின்ஸ் சரியாக வந்து கிரெடிட் ஆகலை, வித்ட்ராயலில் ப்ராப்ளம் இப்படின்னெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனிவே ஒரு ரியல் லைஃப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்காக வேண்டி இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் ஒர்க் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆன உடனே ஓப்பன் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ எடுத்த உடனே நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் அனுப்பலாமா அப்படின்னு கேட்பாங்க. அலோன்னு கொடுத்தா தான் அடுத்த செக்ஷனுக்கு வந்து போகும். ஸோ அதுக்கு பிறகு இந்த மாதிரி லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக இங்கிலீஷ் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு வந்து கொடுத்த உடனே கெட் ஸ்டார்டட் அப்படின்னு வந்து கொடுப்போம். ஸோ அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ப்ரைவசி பாலிசியை வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓகேனா மட்டும் அக்ரி அப்படின்னு வந்து கொடுங்க. ஸோ அதுக்கு பிறகு உங்களுடைய ஜிமெயில் ஐடியை வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ண வேண்டியிருக்கும். இன்ட்ரோ ஸ்க்ரீன் அப்படின்னு வந்து இதுதான். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரீக் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் உங்களுக்கு வந்து ஆஃபர் ப்ரோவில் வந்து நிறைய காயின்ஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஜாக்பாட் ஆஃபர் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ ஆர்டிகல்ஸ் ரீட் பண்ணுறது மூலமாக 1000 காயின்ஸ் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். இது போக டாஸ்க்ஸு, சர்வீஸ் இப்படின்லாம் வச்சுருக்காங்க.
ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் அவே நம்ம வந்து ஸ்ட்ரீக் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ எடுத்த உடனே இந்த மாதிரி சூப்பர் ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அலோவ் பெர்மிஷன் அப்படின்னு வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அக்செப்ட் அண்ட் அலோவ் அப்படின்னு வந்து கொடுங்க. பெர்மிட் யூசேஜ் அக்சஸை வந்து எனேபிள் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஆடை வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பூஸ்ட் வந்து தேவை. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22 பூஸ்ட் வந்து தேவை. இதுக்காக நம்ம வந்து ஒரு கேம் வந்து விளையாட வேண்டியிருக்கும். என்ன அப்படின்னா அந்த பாரை வந்து கரெக்டாக ஸ்லைட் பண்ணி அந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ஃபிட்டின் பண்ணோம். எடுத்த உடனே எனக்கு எதுவுமே புரியல, பட் ஸ்டில் கொஞ்ச நேரத்தில் எனக்கு வந்து புரிஞ்சுட்டு ஸோ ஃபிட் பண்ண உடனே இந்த மாதிரி 1 காயின் அப்படிங்கிற வந்து நம்ம வந்து எடுத்துருக்கோம். 1 டைமண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து கிளைம் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கும். அடுத்து நம்ம இந்த மாதிரி ப்ளே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ஆடை வந்து பார்க்கணும். அதுக்கு பிறகு நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆட்ஸ் வந்து சில நேரத்தில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக வரும், 2 அட்வர்டைஸ்மெண்ட்டாக வரும். எந்த டைம்லும் நீங்கள் வந்து எக்ஸிட் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு வெளியில் வந்து போகலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு வந்து டாஸ்க்கு சர்வீஸு இப்படி வந்து நிறைய வந்து இருக்கிற வந்து பார்க்க முடியுது. சில செக்ஷன்ஸில் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணால் அதே கேம் தான் உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எப்போனாலும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து சர்வேஸ் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஎக்ஸ் ரிசர்ச் சர்வே அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 13 நிமிஷம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து என்டர் பண்ணிங்கன்னா 4740 காயின்ஸ் இவங்க வந்து கொடுக்குறாங்க. 11 மினிட்ஸ் பக்கத்தில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 2310 காயின்ஸ் அவங்க வந்து கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கண்ட்ரி அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ இந்த சர்வேயை வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுடைய பிறந்த வருஷம் வந்து செலக்ட் பண்ணோம், நம்மளுடைய பிறந்த மாதத்தை வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். போஸ்டல் கோடை வந்து என்டர் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த சர்வீஸோடைய ஃபுல் அக்சஸ் வந்து வேணுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு என்ன லாங்குவேஜ் நீங்கள் வந்து பேசுவீங்க இப்படி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லாங்குவேஜ் எல்லாமே செலக்ட் பண்ண பிறகு நம்ம வந்து சர்வீஸை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். அது மூலமாக நமக்கு வந்து காயின்ஸ் அப்படின்னு வந்து கிடைக்க போகுது. ஸோ நமக்கு வந்து போனஸ் ஆஃபர்ஸ் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. அதாவது வந்து அவங்களுக்கு ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கறது மூலமாக நீங்கள் வந்து காயின்ஸ் அப்படிங்கிற வந்து ஏர்ன் பண்ணலாம். இது போக அவங்கள வந்து ஃபாலோவும் நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, டெலகிராம் இதுக்கெல்லாம் வந்து 50 காயின்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெலகிராம்குள்ளே போகலாம். டூ டெலகிராம் அப்படின்னு வந்து சூஸ் பண்ணி உள்ளே போகவே இல்லை, பட் ஜஸ்ட்டு நம்ம வெளியில் வரும்போது நமக்கு வந்து காயின்ஸ் வந்து ஆட் ஆகிடுது. ஸோ இப்படி அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷன் அப்படின்னு வந்து இதுதான். இது நம்மளுடைய ரெஃபரல் லிங்க்கு. நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்களை நான் கம்பல் பண்ணவே மாட்டேன். உங்களுடைய ரெஃபரல் லிங்க்கை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய ஃப்ரெண்ட் வந்து சைன் அப் பண்ணுறது மூலமாக அவங்களுடைய 50% லைஃப் டைம் கமிஷன் நமக்கு வந்து கிடைக்க போகுது. இது போக ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து சைன் அப் போனஸ் அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. லீடர் போர்ட் செக்ஷன் அப்படின்னு வந்து இதுதான். ஸோ நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ நிறைய பேர் வந்து அவங்களுடைய நேமை வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. செட்டிங் செக்ஷனில் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து கான்டாக்டர் செக்ஷன் வந்து ஏதாவது இருக்குமா அப்படின்னு வந்து பார்த்தா எதுவுமே இல்லை. ஸோ நமக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு இமெயில் ஐடி அப்படின்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபர் ப்ரோவில் வந்து சில டாஸ்க் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து, கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரு கேமை வந்து இன்ஸ்டால் பண்ணோம். அந்த கேமில் வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ப்ளே பண்ணோம். அது மூலமாக நம்ம வந்து ஜெம்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 70 காயின் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. 20 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பிளேயிங் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். பட் அகெயின் இவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. ரிவார்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய அக்கௌண்ட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக ஆகும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. வித்ட்ராயல் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா அப்படின்னு வந்து செலக்ட் பண்ண உடனே நமக்கு வந்து கூகுள் ப்ளே, இது போக ஃப்ளிப்கார்ட்டு, யூபிஐ, பேபால் இப்படி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஈவன் அமேசான் பே வழியாகவும் இவங்க வந்து வித்ட்ராயல் வந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎம்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் யூபிஐ, கூகுள் ப்ளே, இதே மாதிரி பேபால் இப்படி வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம வந்து டீட்டெயில்ஸை என்டர் பண்ணி நம்ம வந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது ஒரு மொபைல் ஆப் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து ஆல்ரெடி மொபைலில் பார்த்துட்டோம். எனிவே நம்ம வந்து டெஸ்க்டாப் ஆர் மொபைல் லேப்டாப்பில் வந்து சர்ச் பண்ணலாம். கேஷ் பாண்டா கெட் ரிவார்ட்ஸ் மொபைல் ஆப் வந்து ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து கூகுளில் சர்ச் பண்ணும்போது நமக்கு கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து 4.6 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு.
ஸோ டேப்லெட்டில் வந்து கோத்ரூ பண்ணும்போது அதே 4.6 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. எல்லா ரிவ்யூஸும் வெரிஃபைட் ரிவ்யூஸ் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பை வந்து appstore.spy.comல வந்து கோத்ரூ பண்ணும்போது 4.3 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. appbrain.comல வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து 4.5 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அவுட் ஆஃப் ஒரு 62,000 ரிவ்யூஸ் பக்கத்தில் வந்து கிடச்சிருக்கு. மீடியம் ரேங்க்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் நமக்கு வந்து அமேசிங் வண்டர்ஃபுல் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணாலும் யூபிஐ ஆப்ஷன் வந்து சரியாக வந்து வேலை செய்ய மாட்டுக்கு இப்படின்னு கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் ஒரு ப்ராப்பரான கான்டாக்ட் செக்ஷன் வந்து இல்லை. அகைன் இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் நம்ம எந்தவித அமௌண்ட்டும் நம்ம செலுத்தவே இல்லை. இந்த ஆப்பில் சிம்பிள் கேம்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. டாஸ்க்ஸ், சர்வீஸ், ஆஃபர் வால்ஸ், ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷன் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் 3 வாரத்துக்குள்ள 200 ரூபா சம்பாதிக்க முடியும். பேமெண்ட் வித்ட்ராயல் பொறுத்த வரைக்கும் யாரும் பெருசா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண மாதிரி தெரியல. என்னதான் 4.6 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் இவங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜ் ஏர்னிங் மொபைல் ஆப் தான். ஸோ இந்த மொபைல் ஆப் பற்றின உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த யூஸ்ஃபுல் ஜெனுவின் ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும்